வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் தகுதி தேர்வு பற்றிய அறிவிப்புகளையும் தகவல்களையும் உத்தரவுகளையும் கோரிக்கைகள் பற்றிய தகவல்களையும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். குறிப்பாக தேர்வு நடைபெற இருப்பதால் அவர்களுக்கான முக்கிய வினா விடைகளை பற்றிய அறிவிப்புகளை கொடுத்துட்ருக்கோம். ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு முக்கிய வினாக்களினுடைய கொஷின் எப்படி சால்வ் பண்ணி அதனுடைய ஆன்சர் கண்டுபிடிக்கிறது. குறிப்பாக மேத்தமெட்டிக்கில் எவ்வாறு அந்த கொஷினை நம்ம எவ்வாறு சால்வ் பண்ண முடியும், அதற்கான ஆன்சரை எவ்வாறு கண்டுபிடிப்பது அப்படின்றத அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் ஒரு சம் எடுத்திருக்கோம். இதாக பார்த்திங்கன்னா A/B ஈக்குவல் டு 1:2, B/C 3:4, C/D 5:6. அப்படி எனில் A/B/C/D ஈக்குவல் டு என்ன? அதாவது A/B B செட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ரெண்டு செட்டாக கொடுத்து 3 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக ABC A/B/C/D அதனுடைய மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக, அந்த ஸ்டெப்பை நீங்கள் போட்டாவே நீங்கள் ஈஸியாக ஆன்சர் கால்குலேட் பண்ணிக்கலாம். இதை நமக்கு அந்த A/B/C ஏலேருந்து C/D வரைக்கும் கொடுத்துருக்காங்களா, அப்போ என்ன பண்ணு கேட்டிங்கன்னா அதில் இந்த மாதிரி A/B/C அப்படின்றது போல் ABCD ஃபில் பண்ணிவிட்டு இதனுடைய அருகில் இருக்கக்கூடிய, அதாவது ஏக்கு கீழே என்ன இருக்குது 1 2, அப்போ ஏனுடைய மதிப்பு 1 பியினுடைய 2 இருக்காங்களா, அப்போ A 1 B 2ன்னு கொடுத்துருக்கு. இப்போ B/C, அப்போ B 3 C 4ன்னு அர்த்தம். அப்போ Bன்ற இடத்துல 3ம் Cன்ற இடத்துல 4ம் போட்டுருங்க. மற்ற எல்லா காலத்தையும் நம்பர் CDயில் இல்லாத அதை ஒன்று காலமாக நம்ம எம்டியாக விட்டு வச்சுருங்க. இப்போ C/Dயில் பார்த்தீங்கன்னா 5:6ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 5:6 ஃபில் பண்ணிங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு காலம் நீங்கள் ஃபார்ம் பண்ணிங்க. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ABCDன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலில் பார்க்குறப்ப பார்த்துக்குவோம் 1 2, அதுக்கப்புறம் எம்டி காலம், அதுக்கப்புறம் எம்டியாக இருக்குது. அதுக்கப்புறம் இரண்டாவது காலம் பார்த்திங்கன்னா ஒரு எம்டியாக இருக்குது. அதுக்கப்புறம் 3 4, அதுக்கப்புறம் எம்டி காலமாக இருக்குது. அதுக்கப்புறம் நான்காவதில் பார்த்திங்கன்னா அதை ரெண்டு எம்டி காலம் வருது. அடுத்து 5 6 அப்படின்ற வேல்யூ கொடுத்துருக்கு. இப்போ என்ன பண்ணு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கால்குலேட் பண்ணுறது, இதனுடைய இந்த பாக்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பரை நீங்கள் அப்படி எழுதணும். இது பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்க நம்பர் அப்படி எழுதுங்க. அப்போ நமக்கு இந்த ஃபஸ்ட்டு காலத்தில் பார்த்திங்கன்னா என்ன ஆகுது, ஃபஸ்ட் நம்பர் 2 தான் இருக்குது பக்கத்தில், அதனால் 2ன்னு எழுதிருங்க. இப்போ Cன்ற இடத்துல நமக்கு 2ன்னு எழுதிட்டோம் அப்படின்னா இப்போ நமக்கு Dக்கு பார்த்திங்கன்னா எம்டியாக இருக்கும். அப்போ Dன்ற இடத்துலையும் நமக்கு பக்கத்து நம்பர் C உடைய வேல்யூ எழுதணும். அப்போ D, சரிங்களா? அதே மாதிரி இப்போ நீங்களே கனெக்ட் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த இரண்டாவது காலத்தில் எம்டி காலம், அதுக்கப்புறம் 3 4, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு எம்டி காலம் இருக்குது. இப்போ இந்த இதில் பக்கத்தில் இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா 3, அப்போ 3 தான் பக்கத்தில் இருக்குது, அதனால் அதை 3 எழுதணும். இந்த ஃபஸ்ட்டு காலத்தில் 3 எழுதணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே 3 வந்துருச்சு, இங்கே 4 இருக்குது, இது எம்டி காலமாக இருக்குது. அப்போ இதனுடைய பக்கத்தில் இருக்க நம்பர் 4, அப்போ 4ன்னு எழுதிருங்க. சரியாச்சா? இப்போ இது பக்கத்தில் இருக்க 3, இது பக்கத்தில் 4, அப்போ 3 3 4 4 வந்துடும். இப்போ இது எழுதும்போது 3 3 4 4 இந்த காலம் எழுதியாச்சு. இப்போ அடுத்த காலத்தில் பார்த்திங்கன்னா 2 தொடர்ந்து எம்டியாக இருக்குது. அதுக்கப்புறம் இது எம்டி, இதுவும் எம்டி காலமாக இருக்குது. அடுத்து 5 6 இருக்குது. அப்போ இதனுடைய பக்கத்து நம்பர் என்ன பார்த்திங்கன்னா 5 தான், அதனால் 5 எழுதிருங்க. இப்போ இங்கே 5ன்னு ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த சைடு எம்டியாக இருக்குது. அப்போ இதனுடைய பக்கத்து நம்பர் 5 தான் இருக்கும். அப்போ ரெண்டுமே 5ன்னு எழுதிடணும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் 1 2 2 அந்த மாதிரி ஃபுல்லாக எம்டி இருக்க கால் எல்லாத்தையும் ஃபுல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ அந்த வெர்டிகலாக எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிடுங்க. இப்போ 1 × 3 × 5 அப்படின்னா 15, I3 15, 15 × 1 15. அடுத்தது பார்த்திங்கன்னா I3 15, 15 × 2 30. அடுத்து I4 20, 20 × 2 40. R4 24, 24 × 48. சரிங்களா? இதுதான் இப்போ நமக்கு ஒவ்வொருடைய ABCD உடைய வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ A/B/C/D ஈக்குவல் டு 15 30 40 48. இது ஆன்சர். இதனால் இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஹிஸ்டில் கேட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி இப்போ A/B இந்த மாதிரி காலம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி காலம் ஃபார்ம் பண்ணிட்டு அது பக்கத்து நம்பர் எழுதிட்டு அதை அப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம்னா நமக்கு அதனுடைய எல்லாருடைய வேல்யூவும் நமக்கு கிடச்சிருச்சு. சிம்பிளாக இது மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இதேபோல் உங்களுக்கு இதனுடைய ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி உங்களுக்கு மேத்தமெட்டிக்கில் அந்த டெட் சம்மந்தமாக அதாவது இம்பார்ட்டன்ட் ரெகுலராக கேட்கக்கூடிய கொஸ்டின் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நீங்கள் எதாவது கேள்விகள் கேட்கணும்னா அதை நீங்கள் அந்த கொஸ்டின் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஏதாவது சொல்லி எந்த டாப்பிக்கில் வேணும் அப்படின்னா அதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு. அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலை சந்திக்கலாம். நன்றி.